வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போதைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காயின், இன்னொரு காயின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு $5, நாங்கள் இனி பார்க்குற காயின்ஸ் எல்லாமே ஒரு $5 வாங்கக்கூடிய மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கு பார்க்குறதும் ஒரு காயின் பார்க்க போகிறோம். நாங்கள் சில காயினை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் அந்தந்த காயின்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமெண்டு. லாங் டேர்முக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும். மினிமம் ஒரு $1 வாங்குறதுக்கு எங்கேயாவது சந்தர்ப்பம் கிடைச்சா வாங்குங்க. உங்களால் $1 5 பேர் சேர்ந்து ஒரு $1 போட்டு $5 வாங்கலாம். இல்லை சில எக்ஸ்சேஞ்சில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா $1 இயலாது, $5 தான் மினிமம். $5 வாங்குங்க. வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு வந்து நான் சொல்கிற கோயின்கள் எல்லாம் வந்து 0 அங்கால சசத்துக்கு அங்காலே 6, 7, 8 0 இருக்கிற கோயின்கள் தான் இப்போதைக்கு சொல்கிறேன். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 0.7 தள்ளி 456 6 45 66 இருக்குது. ஸோ இந்த கோயின் தான் வாங்குறது வேண்டாம், உங்களுக்கு வாங்கிக்கொள்ளலாம். இந்த கோயின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெப்பே கோயின் தெரியும். அதே மாதிரி இது பெப்பே 2.0 என்று கூட சொல்லலாம். கோயின் மார்க்கெட் கேப்பில் இருக்குது இந்த கோயின். இதில் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். இந்த கோயின் மார்க்கெட் கேப்பில் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி போட்டு வாங்குறேன்னா வாங்குங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன்றதுக்காக வாங்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களால் ஒரு $5 வாங்குறேன்டா ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு $5 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1500 காசுலேருந்து 2000 வரைக்கும் செலவாகும். ஸோ இப்படி ஒரு கோயினை வாங்குறது லொஸ்டாயினாலும் பரவாயில்லன்றார்கள் மட்டும் வாங்கி வைங்கன்றது தான் நான் சொல்லுவேன். வாங்கி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் இதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றதை நான் இந்த மாதிரின்றதையும் காட்டுறேன். ஸோ இன்றைக்கு ஒரு $5 இந்த கோயின் வாங்க போகிறோம். இந்த கோயின் பேர் உங்களுக்கு சொன்னேன்னா பெப்பே 2.0 உண்டு. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அதுக்கு முதல் நமது கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறோம் மற்றும் கிரிப்டோ அப்டேட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை, ஜஸ்ட் இந்த வீடியோ பர்பஸுக்காக யூடியூப் இதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். நான் வாங்குறத உங்களுக்கு சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறார்கள் செய்கிறது அனலைஸ் பண்ணி செஞ்சுக்கொள்ளுங்கள். லாபமும் நஷ்டமும் உங்களை தான் சேரும். ஸோ அதனால் கவனம். ரைட், இந்த கோயின் பேர் பெப்பே 2.0. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மீம் காயின் தான். மீம் காயின்ன்றதோட டோக்கன் தான். இது எத்திரியம் பிளாக் செயினில் தான் ரன் ஆகுது இந்த கோயின். இதில் டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ இருக்குதுண்டு. ஓகே, உங்களோட வெப்சைட், டெலிகிராம், ட்விட்டர் டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்குது. அதுலேயும் பார்த்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நாங்கள் ட்விட்டரை போய் பார்த்துக்கொள்வோம். ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரீசெண்டாக வந்து இவங்களோட போஸ்ட் வந்து 1 டேக்கு முதல் கூட உங்களோட அப்டேட் வந்துருக்குது. ட்விட்டரில் பாருங்கள். அதே மாதிரி டெலிகிராமையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது இவங்களோட வந்து ஆல் டைம் லோ, ஆல் டைம் ஹைன்றதை நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு முதல் நடந்திருக்கு. 0.60 28 வரைக்கும் வந்தது. அதே மாதிரி ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு முதல் 0.8 32 இருந்தது. ஸோ ஆல் டைம் லோவில் இருந்து கிட்டத்தட்ட 1320 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பர்சன்டேஜ். அதாவது நீங்கள் அந்த டைமில் $100 வாங்கியிருந்தீங்கன்னா 1320% அளவுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதைத்தான் இனி நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ இருக்க அமௌண்ட்லேருந்து நாங்கள் வாங்கினோம்னா எந்தளவு இன்க்ரீஸ் ஆகும்ன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி ஆல் டைம் ஹையிலேருந்து இப்போ இருக்கிற ரேட்டுக்கு 83% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காயின் எங்கே வாங்கலாம்ன்றதை நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் KuCoinல வாங்கலாம், Gate.io, MEX, பிட்கேட், எல்பேங்க், போலோனெக்ஸ். ஸோ இப்படியான எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சிலையோ உங்களுக்கு சேஃபோ அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பெப்பே 2.0 அடிக்கிறதுன்னு சும்மா பெப்பே என்று அடிக்கிறேன்னு பாருங்கள் இவ்வளோ காயின்ஸ் வருது. அந்த பெப்பே என்ற வச்சுக்கொண்டு நிறைய காயின்ஸ் வந்துருக்கு, நிறைய ஃபேக் காயினும் இருக்குது. கவனம். ஓகே, ஸோ நாங்கள் இந்த இதில் பெப்பே 2 இருக்குது பாருங்கள், அதை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் பை பண்ணுறேன்டா நீங்கள் இதில் மார்க்கெட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு $5 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ Gate.ioவில் எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோவுக்கு விடுறாங்களோ தெரியல, அதற்கு செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ $1 இருக்குமென்னா $1 போட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ $1 எத்தனை கோயின் வாங்கலாம்ன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ $1 இதில் நாங்கள் எத்தனை கோயின் வாங்கலாம்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே செக் பண்ணிக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 2,19,00,000 கோயின் வாங்கலாம். ஓகே, இதுவே நான் $5 கண்டா கிட்டத்தட்ட 10,96,00,000 கோயின் வாங்கலாம். ஸோ
ஸோ இந்த $5 நான் 10 கோடி காயின் வாங்குறேன்னு வைப்பேன். ஓகே, $5 10 கோடி காயின் வாங்குறேன். ஸோ இந்த 10 கோடி காயினும் ஆல் டைம் ஹைக்கு வருதுண்டா எனக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருமென்று கால்குலேட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸை விட இப்போ இப்படி பார்ப்போமே, இப்போ 7 தள்ளி இருக்குது, ஒரு 5 தள்ளி வர்றதுண்டா எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்கிட்ட 10 கோடி இருக்குது, இதை 0 ஒரு 5 தள்ளி 1 வருதுன்னு வைங்க. எனக்கு நான் $5 வாங்கினேன்னா 100 வரும். ஸோ இதுவே 4 தள்ளி என்று பாருங்கள், எனக்கு $1000 வரும். $5 வாங்கினேன்டா $1000 ஃப்யூச்சரில் கிடைக்கும். 3 தள்ளி வருதுன்னு பாருங்கள், $10,000. 2 தள்ளி என்றால் $1,00,000. 1 தள்ளி 0.01 என்ற விலைக்கு வந்துச்சுன்னா எனக்கு $10,00,000 கிடைக்கும். சரியா? இப்போ 0.1 வருதுன்னு பாருங்கள், அப்போ எவ்வளோ வருது? $1 கோடி கிடைக்கும். இந்த ப்ரைஸ் வரலாம், வராமலும் போகலாம். நான் இது சொல்கிற மீனிங், இது ப்ரைஸ் இப்படி வந்தால் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் என்றது தான் சொல்கிறேன். ஸோ வரலாம், இல்லை இதை விட லோவாகவும் போகலாம்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஸோ நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு இப்போ இருக்கிற 7 தள்ளி இருக்கிற ஒரு 5 4 தள்ளி வருதுன்னு வைங்க. ஸோ எங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். $5 வாங்கிட்டு ஒரு $2,000 வாங்கிட்டு $100 $200 $300 $1,000 வருதுன்றக்குள்ளே ஒரு லாங் டேர்முக்கு நாங்கள் டிபாசிட் மாதிரி வச்சுக்கொண்டு வருதுன்றக்குள்ளே அது எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட். ஸோ இதைத்தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன், இந்த பெப்பே 2.0ன்றது. நீங்கள் பெப்பே 2.0 நிறைய வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக எந்த கோயின்ன்றதை செலக்ட் பண்ணி வாங்குங்க, எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்றதை பார்த்து வாங்குங்க, கோயின் மார்க்கெட் கேப்பில் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஓகே, இப்போ இதுவே நான் ஒரு $10 வாங்குறேன்னு வச்சுக்கொள்வோம். $10 வாங்கினா கிட்டத்தட்ட 21 கோடி காயின் கிடைக்கும். 21 கோடி காயின்ன்றக்குள்ள இப்போ இருக்கிற பெப்பேல ப்ரைஸுக்கு பாருங்கள் எவ்வளோ வருமெண்டு. இது பெப்பே 2.0. ஏன்னா அந்த பெப்பே என்ற பேரை வச்சுக்கொண்டே நிறைய காயின் வந்தது. ஏன்னா பெப்பே மாதிரி நிறைய பிஸ்னஸ். இந்த காயினும் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டணே பாருங்கள், இந்த இருக்குது எந்தளவு பம்ப் ஆகிருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட் 7 டேஸில் பாருங்கள் ஏறி இறங்கி கொண்டிருக்குது. 1 மந்த் அதேமாதிரி ஓல்ட் டைமில் வந்து பாருங்கள் மேலே இருந்து கீழே வந்துருக்குது, பட் ரன் ஆகுது. ஸோ இந்த நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் வரைக்கும் இந்த காயின் கிரிப்டோ வந்து ப்ராஃபிட் தர்ற ஒரு இதுதான். ஏறும் இறங்கும் ஏறிட்டு இறங்கும் என்ற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணி வச்சுக்கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டே இருங்க. லொஸ்ட் ஆகுதுன்ற கவலைப்படக்கூடாதாக்கள் மட்டும் இந்த பிஸ்னஸுக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து காட்டுறனே பாருங்களேன் இந்த சார்ட்டை. இப்போ நீங்கள் பார்க்குறது 5 மினிட்ஸ் சார்ட், 1 ஹவர் சார்ட்டை பாருங்கள். ஸோ 1 ஹவர். இதே மாதிரி 1 டே சார்ட்டை பாருங்கள். இந்த பெப்பே 2.0 டே சார்ட் லாஸ்ட் டைம் சில நாட்களுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா 0.70 தள்ளி 84 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ வந்து 0.70 தள்ளி 45 வரைக்கும் கீழே இறங்கி இருக்குது. ஸோ நார்மலாகவே இப்போ கொஞ்சம் எல்லா காயினும் இறங்கி இருக்குது. ஏறுறதுக்கான சந்தர்ப்பம் லாஸ்ட் 2 வீக்கு முதல் பெரிய ஒரு எல்லா காயினுமே ஏறி இருந்தது. சின்ன காயின் எல்லாம் ஏறி இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு. பார்ப்போம் ஃப்யூச்சரில் இன்னும் ஏறுமென்று எதிர்பார்க்கப்படுற காயின்களில் இதுவும் ஒரு காயின். ஸோ நான் சொல்கிறது ஒரு $5 வாங்கி எலமெண்ட்டாக வாங்கி வைங்க. ஒரு 2000 ருபீஸுக்கு உங்களுக்கு நட்டம் இல்லை, காசு போனால் பரவாயில்லன்ற யோசிக்கிறார்கள் வாங்குங்க. இல்லை ஒரு $10 வாங்கக்கூடியாக்களும் வாங்குங்க. $1 எங்கேயாவது வாங்கி எலமெண்டாலும் வாங்கி வைங்க, வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ஒரு போட்டு அப்படியே வச்சுக்கொள்ளுங்க மாற்றாமல். ஓகே, அட்லீஸ்ட் அதிலேருந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நல்ல ப்ராஃபிட் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கொண்டு இருங்க. வெயிட் பண்ணி போட்டு ஏதாவது ஒரு கோயின் சரி உங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. லாஸ்ட் 2-3 டேஸாக சில வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் டவுட் இருக்குமாண்டா எனக்கு வாய்ஸ் மெசேஜில் அனுப்புங்க வாட்ஸ்அப்புக்கு. என்னால் ரிப்ளை பண்ணலைன்னா ரிப்ளை பண்ணுவேன். மற்றபடி சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.